இப்போ தெம்மோதர ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறோம். இலங்கையின் பிரசித்தி பெற்ற சுற்றுலா இடங்களில் இந்த ரயில்வே ஸ்டேஷனும் உண்டு. ஏனென்றால் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் வந்து போகிற விதம் வந்து வெள்ளக்காரர் வந்து அதை கட்டமைச்சிருக்கிற விதம் வந்து இங்கே பிரபலமாக இந்த இடம் டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கிறது காரணமாக இருக்குது. இதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த ரயில்வே ட்ராக் வந்து போட்டது இங்கே இருக்கிற ஒரு ஆள் தலைப்பாக கட்டுற விதத்தை பார்த்து அந்த ஷேப்பில் இந்த ரயில்வே ட்ராக் போட்டாங்க. அதாவது ஒரு மலையை சுற்றி ரயில்வே ட்ராக் போடுறதுக்கு பெரிய அளவில் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வெள்ளக்காரர் வந்து பார்த்து சரி வராமல் கேட்க ஒரு லோக்கல் மேன் தலைப்பாக சுற்றினதை பார்த்துட்டு அந்த வடிவத்தில் போட்டால் சரியாக இருக்குமே யோசித்து போட்ட ஒரு ரயில்வே ட்ராக் தான் இது. ஒரு மலையை சுற்றி அது வருது. அதாவது மலையின் மேல் பக்கம் ஒரு ட்ரெயிலும் அதே ட்ராக்குக்கு கீழால் அது இன்னொரு ட்ராக்கும் வருது. ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு ட்ரெயின் வலிக்கிட்டால் 2 நேரம் அந்த ஸ்டேஷனை வந்து போய் தான் நாங்கள் கிடக்கிற மாதிரியான ஷேப்பில் இந்த ரயில்வே ட்ராக் அமைஞ்சிருக்கு. அதுதான் இதில் ஸ்பெஷல். ஸோ இப்போ நாங்கள் அந்த இடத்துல இருக்கிறோம். இப்போ நாங்கள் அந்த தெம்மோதர ரயில்வே ஸ்டேஷனில் கீழே வர ட்ராக்கோடு நிற்கிறோம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அதில் அந்த மேல் ட்ராக் அதில் பப்ளிக் நிற்கிது. அதில் அந்த மேல் ட்ராக் இருக்குது. அந்த ட்ராக்கை அதில் வர ட்ராக் நேராக போகுது. போய் அப்படியே சுற்றி கொண்டு இந்த பக்கத்தால் கீழே வந்து இந்த ஸ்டேஷனுக்கு வந்து தான் போகும். ஸோ ஸ்டேஷன் வந்து மேலே ஒரு ட்ராக் கீழே ஒரு ட்ராக் இதுதான் அதோடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதுதான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் இப்போ இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம். பாய்.